எல்லோருக்கும் வணக்கம். நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாருக்கும் கால் டிக்கெட் வந்துருச்சு. 9ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 9ஆம் தேதி நடக்க போற எக்ஸாமுக்கு எதெல்லாம் இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணணும், எதெல்லாம் முக்கியமா ரிவைஸ் பண்ணணும், எதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதான் ஒரு பார்வை பார்க்க போறோம். ஏன்னா இதை மட்டும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. வெறும் ஜிகேக்கு மட்டும் தான் சொல்ல போறேன். அந்த 75 கொஸ்டின், இந்த 75 கொஸ்டினுக்கு இதை மட்டும் நான் சொல்றது மட்டும் அட்லீஸ்ட் ரிவிஷன் பண்ணி போங்க கடைசியில். இல்லை நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா இதையாச்சும் புதுசா வச்சு படிச்சுட்டு போயிருக்கும் அப்படின்னா மினிமம் ஒரு 55ல இருந்து 60 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரிவிஷன் பண்றது கரெக்டா, நான் சொல்றது மட்டும் கரெக்டா ரிவிஷன் பண்ணுங்க. எந்த மாதிரி அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் நடந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல என்னெல்லாம் மேஜரா இஷ்யூஸ் நடந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, இப்ப ரீசெண்ட் என்ன நடந்திருக்கு, எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடா தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே கன்சால்டேட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக என்னன்னா, இப்போ செப்டம்பர்ல இருந்து நம்ம பார்க்கணும். செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இப்ப செப்டம்பர்ல இருந்து யாராச்சும் முக்கிய தலைவர்கள், யாரு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி சம்பந்தமான இந்த செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா, அவங்கள பத்தி ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா, இல்ல அவங்கள பத்தி ஏதாச்சும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஃபுல்லா பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் கொஸ்டின் ஏரியால உள்ள தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னன்னா, முக்கியமான நாட்கள் எல்லாமே இது வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கிற, அதாவது ஒரு நாள் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ செப்டம்பர்ல என்னெல்லாம் நாட்கள் செலிப்ரேட் பண்றோமோ அந்த நாட்கள்ல புக்ல ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுல சம்பந்தமா இருந்துச்சுன்னா அப்படின்னா அது கொஸ்டின் ஏரியாவா இருக்கலாம். ஸோ அதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தலைவர்கள். யாரு தலைவர்கள்? தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் நாம கண்டிப்பா ரிவிஷன் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாரதியார். யாரு? பாரதியார். ஏன் பாரதியார் சொல்றோம்னா, செப்டம்பர் 11, டிசம்பர் 11 ரெண்டுமே என்னது பாரதியார் பிறந்த நாள், இறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான நாள். ஸோ செப்டம்பர்லயும் வராது, டிசம்பர்லயும் வரும். அப்போ அவரை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரலாம். அவரோட டேட் ஆஃப் பர்த் கூட கேட்கலாம், இல்ல அவரோட இதழ்கள் பத்தி கேட்கலாம். என்ன பத்தி கேட்கலாம்? இதழ்கள் பத்தி கேட்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது பாரதியார். ரெண்டாவது என்னன்னா, ராதாகிருஷ்ணன். யாரு? ராதாகிருஷ்ணன். ஸோ இவரை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, செப்டம்பர் 5ல ஆசிரியர் தினம் கொண்டாடி இருப்போம். செப்டம்பர் 5ல ஆசிரியர் தினம் கொண்டாடி இருப்போம். ஸோ இவரு எப்ப பாரத ரத்னா வாங்கியிருப்பாரு? பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. எப்போ? 1954ல வாங்கியிருப்பாரு. 1954ல வாங்கியிருக்காரு. அப்ப நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்ப 1954ல இவர் பாரத ரத்னா வாங்கியிருக்காருன்னா இது வரைக்கும் யாரெல்லாம் பாரத ரத்னா விருதுகள் வாங்கியிருக்காங்க, அது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் புக்ல உள்ளதான் இருக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், கரெக்டா பார்த்துக்கணும். மூணாவதா பார்க்க போறது யாரு அப்படின்னா, விஸ்வேஸ்வரய்யர். யாரு? விஸ்வேஸ்வரய்யர். ஸோ இவரும் முக்கியமானவர். ஸோ இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இரும்பு எக்காலே அதெல்லாம் முக்கியமானதா இருக்கும். ஸோ இன்ஜினியர்ஸ் டே இவரை நினைவா கொண்டாடுறோம். ஸோ அதனால இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவரும் செப்டம்பர்ல வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் யாரும் ஸ்கூல் புக்ல இருக்காங்க அப்படின்றத கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து நாலாவது யாரு பார்க்கணும் அப்படின்னா, நாலாவது காந்தி. யாரு? காந்தி. ஸோ காந்தி எப்போ? அக்டோபர் 2, அதுக்கப்புறம் ஜனவரியில வருவார், ஜனவரி 30லாம் வருவார். ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி 9லையும் காந்தியை பத்தி வரும். ஸோ இதனால இதெல்லாம் கன்சிடர் பண்ணி காந்தி ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா. அப்ப காந்தியை பத்தி நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஃபுல்லாவே படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் யார் பார்க்கணும் அப்படின்னா, அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவர் ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவரை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நவம்பர் 19 கல்வி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்போம். நவம்பர் 19 கல்வி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்போம். அதனால அபுல் கலாம் ஆசாத் ஒரு முக்கியமான ஆளு. அதுக்கப்புறம் வள்ளலார். யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வள்ளலார். ஏன்னா அக்டோபர் 5ல என்னது வள்ளலாரோட 200வது பிறந்த நாள் கொண்டாடிருக்காங்க. ஸோ 200வது பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான நாள். அதனால அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இப்ப வள்ளலார் பத்தி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஏன்னா அங்க ஒரு மண்டபம் கட்டுறதுக்கு அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகிறதுனால நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வள்ளலார் பத்தி அந்த இதை பத்தி வர்றதுனால ஸோ கண்டிப்பா வள்ளலார் பத்தி ஒரு கொஸ்டின் என்ன செஞ்சுக்கலாம், அங்க கண்டிப்பா கேட்கலாம். ஸோ வள்ளலார் ஒரு முக்கியமான ஆளு. அதுக்கப்புறம் யாரு பார்க்கணும் அப்படின்னா, நேரு. யாரு? நேரு. நேருவோட பிறந்தநாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால நேரு ஒரு முக்கியமான ஆளு. அதுக்கப்புறம் நேதாஜி. யாரு? நேதாஜி. ஸோ நேதாஜி ரொம்ப முக்கியம். ஏன்னா 107வது பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க. எத்தனாவது பிறந்தநாள்? இப்போ ஜனவரி எப்போ கொண்டாடிப்பாங்க அப்படின்னா, ஜனவரியில கொண்டாடிருக்காங்க. ஜனவரி கரெக்டா சொல்லணும்னா டேட் என்ன டேட்? ஜனவரி 23ல 127வது பிறந்தநாள் கொண்டாடிப்பாங்க. எத்தனை? ஜனவரி 23 127வது பிறந்தநாள் கொண்டாடிப்பாங்க. ஸோ அப்ப
நேதாஜி ஒரு முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம ஐஎன்எம்ல நேதாஜி பத்தி நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவரை பத்தி நம்ம என்ன செய்யணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆளு யாரு அப்படின்னா விவேகானந்தர். யாரு? விவேகானந்தர். ஸோ அவரை பத்தியும் நம்ம கண்டிப்பா நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனவரி 12 என்ன கொண்டாடி இருப்போம், தேசிய இளைஞர் தினம் அப்படின்னு கொண்டாடி இருப்போம். அதனால விவேகானந்தர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 10வது யாருன்னா அப்துல் கலாம். யாருன்னா அப்துல் கலாம் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அக்டோபர் 15 என்ன கொண்டாடுவோம், அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாள் கொண்டாடுவோம் அக்டோபர் 15. ஸோ அதனால அது ஒரு முக்கியமா நாள். ஸோ அப்துல் கலாம் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பகத்சிங். யாருன்னா பகத்சிங் இருக்குல்லயே முக்கியமான ஒரு ஆள் பகத்சிங். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் நியூஸ்ல வந்ததா அந்த தலைவர்கள். இது போக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்கள போக நம்ம மேலும் அடிஷனலா யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமானதுல அதுல பகத்சிங்குக்கு அப்புறம் செண்பகராமன். ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா பேசப்பட்டாரு. யாரு? செண்பகராமன். செண்பகராமன். அதுக்கப்புறம் வஉசி. வஉசி. ஸோ பெண் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்ட். யாரு? அன்னி பெசன்ட். ஃபர்ஸ்ட் அன்னி பெசன்ட். யாரு படிக்கணும் அப்படின்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் வேலு நாச்சியாருக்கு அப்புறம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது குயிலி. ஸோ இவங்க 2 பேருமே முக்கியமானது. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது முத்துலட்சுமி ரெட்டி. யாரு? முத்து லட்சுமி ரெட்டி. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ராமாமிர்தம் அம்மையார். அதுக்கப்புறம் ருக்மணி. ஸோ மற்ற இவங்கெல்லாம் அம்புஜத்தம்மாள், அஞ்சலி அம்மாள் அவங்கெல்லாம் படிக்கணுமானா ஓரலா ரீட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான, இவங்களை மட்டும் கண்டிப்பா மேஜரா படிச்சுக்கோங்க. தலைவர்கள் போக இது போக அடிஷனல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாருன்னா, முக்கியமான கொஸ்டின் ஏரியா அப்படின்னா பெரியார். அதாவது திராவிடம் பத்தி நிறைய படிச்சுக்கோங்க. திராவிடத்துல உள்ள எந்த வருஷம் கொண்டு வந்தவங்க, கட்சி கொள்கை எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப லாஸ்டா டிஎம்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல எத்தனை சீட்டு இதுல இது எத்தனை சீட்டு வந்து அவங்க வந்துட்டு வின் பண்ணி அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, எவ்வளவு என்னென்ன திட்டங்கள்லாம் ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட முக்கிய திட்டங்கள் என்ன, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா திராவிட கட்சியை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் இல்லாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சும் இருக்கும். என்னது மினிமம் ஒரு 5 கொஸ்டின் ஆச்சும் இருக்கும். அதுக்கப்புறம் பெரியாருக்கு அப்புறம் கலைஞரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேபி வராமலும் போகலாம். ஆனா பெரியாரை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். பெரியார் அண்ணா பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கொஸ்டின் ஏரியா. இதுல யாராச்சும் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவ்வளவுக்கா இல்லை. மேக்ஸிமம் இதுதான் கொஸ்டின் ஏரியா. ரீசெண்ட் டைம்ஸ்ல நடந்த எக்ஸாம்ஸ்ல இவங்களை பத்தி தான் அதிகமா கொஸ்டின் வந்திருக்கு. 2வது செப்டம்பர்ல இருந்து இப்போ வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா இவங்களை பத்தி ஸ்கூல் புக்ஸ்ல கொஞ்சம் அதிகமாவே டேட்டாஸ் இருக்கு. ஸோ அதனால இவங்கள தான் நம்ம மேஜரா என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அது போக நீங்க சீர்திருத்தவாதிகள் எடுத்தீங்கன்னா அயோத்திதாசர், வைகுண்டசாமி, அவங்களெல்லாம் கொஞ்சம் முக்கியமானவங்க. அவங்கள பத்தி ஓரளவு ஆக்சுவலா நீங்க சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கும்போது அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பக்தி இயக்கங்கள்ல சீர்திருத்த இயக்கங்கள்ல இவங்க எல்லாமே பத்தி படிச்சிருப்பீங்க. அது போக இவங்க அடிஷனலா நீங்க முக்கியமான ஆளா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமான நாட்கள் இருக்கு. ஸோ இந்த முக்கியமான நாட்களை வச்சு நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். முக்கியமான நாட்களை வச்சு என்னெல்லாம் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஒவ்வொரு மாசத்துல என்ன முக்கியமான நாள் இருக்கு, அது ரிலேட்டடா புக்ல என்ன இருக்கு அப்படின்றதான் ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ செப்டம்பர் மாசம் எடுத்துவோம். என்ன மாசம்? செப்டம்பர் மாசம். இப்போ செப்டம்பர்ல என்ன இருக்கு? செப்டம்பர் 8. செப்டம்பர் 8 என்னது? எழுத்தறிவு தினம். என்ன தினம்? எழுத்தறிவு தினம். எழுத்தறிவு தினம். இந்த எழுத்தறிவு தினம் வருது அப்படின்னா செப்டம்பர் 8. இப்போ ஏன் நம்ம இந்த நாட்களை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆபீசர் கொஸ்டின் எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் எடுக்கிற நாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கலாம். மேபி இப்போ செப்டம்பர் 8 எடுக்கிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 8 ஒரு கொஸ்டின் எடுத்துக்காரு அப்படின்னா, இப்போ இன்னைக்கு எழுத்தறிவு தினம். அப்ப எழுத்தறிவு தினத்துல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இப்ப என்ன கேட்கலாம்? இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம் என்ன கேட்கலாம்? இந்தியாவோட எழுத்தறிவு விகிதம் கேட்கலாம். இல்ல தமிழ்நாடோட எழுத்தறிவு விகிதம் கேட்கலாம். இல்ல எங்க கம்மியான எழுத்தறிவு விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டினை ஸ்பிளிட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ செப்டம்பர் 8 பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவு தினம் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அதனால அது ரிலேட்டடா எக்கனாமிக்ஸ்ல என்ன இருக்கு, சிவிக்ஸ்ல என்ன இருக்கு, ஜியாகிரபில என்ன இருக்கு அப்படின்றத எல்லாமே டோட்டல் நம்ம என்ன சொல்றோம் எல்லாமே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னன்னா செப்டம்பர் 16 செப்டம்பர் 16 செப்டம்பர் 16ல என்ன வந்திருப்பாங்கன்னா உலக ஓசோன் தினம். உலக ஓசோன் தினம். ஸோ உலக ஓசோன் தினம் இது ரிலேட்டா என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, இப்போ ஓசோன் தினம் கொண்டாடி இருக்கோம் அப்படின்னா, இப்போ என்னன்னா இது சுற்றுச்சூழல் ரிலேட்டடா உள்ளது. இது எதுல வரும், ஜியாகிரபில வந்துடும். எதுல வந்துடும், ஜியாகிரபில வந்துடும். இது ஜியாகிரபில படிக்கும்போது ரெண்டாவது இதுல வரும், சயின்ஸ்லயும் வரும். இதுல வரும், சயின்ஸ்லயும் வரும். ஸோ இது படிக்கும்போது 2 ஏரியா நமக்கு என்ன கவர் ஆகுது. ஸோ இப்போ உலக ஓசோன் தினம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனால என்ன பாதிப்புகள், இதனால என்ன பாதிப்புகள் என்ன வரலாம், மலைகள், இமயமலைகள், பனிகள் எல்லாமே என்னது அதோட உருகுநிலை அதிகமாகும். உலகம் வெப்பமயம் ஆகும் போது என்னது பசுமை இல்ல விளைவு. என்னது பசுமை இல்ல விளைவு. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா அமிலமலை. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதோட என்னெல்லாம் ஓசோன் ஓட்டையாகிறதுக்கு காரணம் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும். அப்போ அந்த மாதிரி படிக்கும்போது CO2 படிக்கணும் அப்படின்னா இதோட எஃபெக்ட் என்ன, இது நம்மளை எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஸோ ஒரு சுற்றுச்சூழலை எந்த மாதிரி பாதிக்குது, CO2 CO இதெல்லாம் எப்படி பாதிக்குது, சல்பர் டை ஆக்சைடு எந்த மாதிரி பாதிக்குது, ஸோ இது எல்லாமே கன்சால்டேட்டிவ் படிக்கும். ஓசோன் தினம் அப்படின்றது ஒரு நாள் தான். ஸோ இதுல இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும், கவர் பண்ண முடியும். ஸோ இது ஓசோன் தினம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் செப்டம்பர் 23 செப்டம்பர் 23 இந்த செப்டம்பர் 23ல என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மாநில உறுப்பு தானம். தமிழ்நாடு மாநில உறுப்பு தானம் எப்போ, செப்டம்பர் 23. முக்கியமான ஒரு ஏரியா இது. கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமா கேட்கலாம். ஏன்னா உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ உடல் உறுப்பு தானம் எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ உறுப்பு தானத்துல கண்டிப்பா இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது தேசிய லெவல்ல எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3ல கொண்டாடுவாங்க. தேசிய லெவல்ல எப்போ கொண்டாடுறாங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியது செப்டம்பர்ல அடுத்து முக்கியமானது செப்டம்பர் 27. இந்த செப்டம்பர் 27ல என்ன இருக்கு அப்படின்னா உலக என்ன தினம், சுற்றுலா தினம். உலக சுற்றுலா தினம். ஸோ இந்த உலக சுற்றுலா தினம் இது ரிலேட்டட் நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க 7th புக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி சாப்டரே இருக்கு. ஸோ அந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுல எல்லாமே கவர் ஆகும். என்னன்னா பூங்காக்கள் கவர் ஆகும். என்ன ஆகும், பூங்காக்கள், பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் சுற்றுலா எங்கெங்க போவாங்க, சுற்றுலானா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுபோக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அது படிக்கணும் அப்படின்னா இப்போ சுற்றுலாத்துறையில இந்தியா எந்த லெவல்ல இருக்கு, முக்கியமான தலங்கள் எங்க இருக்கு, கோயில்கள் எத்தனை இருக்கு, சுற்றுலாத்தல கோயில்கள் எத்தனை இருக்கு, தேசிய பூங்காக்கள் எத்தனை இருக்கு, பறவைகள் சரணாலயம் எத்தனை இருக்கு. ஸோ எவ்வளோ விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சோம் அது ரிலேட்டடா படிக்கணும். சுற்றுலா தினம் அப்படின்றது ஒரே ஒரு நாள் தான். அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் லெவல்ல இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் ரிசீவ் பண்றாங்க. இப்போ மாமல்லபுரம் ரீசெண்டா ரொம்ப பீக்ல இருந்ததா நியூஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம தேடி படிக்கணும். ஸோ அவ்வளவுதான். செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். ஸோ இது ரிலேட்டடா நீங்க என்ன செஞ்சணும், கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். ஒரு முக்கியமானது என்னன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் தலைவர்கள். அக்டோபர் 2 காந்திஜி. அதுக்கப்புறம் அக்டோபர் 5 யார் சொல்லியிருந்தோம், வள்ளலார் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க 2 பேரும் தான் முக்கியமான ஆளு. அது போக அதுல என்ன இருக்கும் அப்படின்னா அக்டோபர்ல சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். எப்படின்னா அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ஸோ இந்த பெண் குழந்தைகள் தினம் வருது அப்படின்னா இப்போ இது ரிலேட்டா படிக்கும்போது நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா போக்சோ அது ரிலேட்டடா படிக்கணும். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, பெண்களை வந்துட்டு அநாகரிகமாக சித்தரிக்கும் சட்டம், பெண்களுக்கான சட்டங்கள், பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள், அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடான சட்டங்கள், அவங்க இது வரைக்கும் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் அரசாங்கம் படிக்கிறதுக்கு இப்ப ரீசெண்டா நிறைய புதுமை பெண் திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்களா. ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே படிக்கும். ஒரு பெண் வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னா அரசாங்கம் எந்த அளவுக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஏரியா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமானது என்னன்னா உலக உணவு தினம். அக்டோபர் 16 என்னது, உலக உணவு தினம். ஸோ இது ஒரு முக்கியமானது. ஸோ உலக உணவு தினம் அப்படின்னா என்னன்னா இதுல படிக்கும்போது என்ன படிக்கணும், கலப்படம். என்ன படிக்கணும் அப்படின்னா கலப்படம். எந்தெந்த பொருளை எந்த மாதிரி கலப்படம் பண்றாங்க. இது எதுல வரும்னா சயின்ஸ்லயும் வந்துடும். எதுல வரும், சயின்ஸ்ல வந்துடும். சயின்ஸ்ல வர்றதுனால என்ன பண்ணணும்னா கலப்படம், எந்தெந்த பொருளை என்ன மாதிரி எல்லாம்
கலப்படம் பண்றாங்க, மஞ்சள்ல என்ன கலப்படம் பண்றாங்க, காப்பித்தூள்ல என்ன கலப்படம் பண்றாங்க, மிளகுல என்ன கலப்படம் பண்றாங்க, அது போக இந்த காய்கள் பழம் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போக இபிஓ எப்போ கொண்டு வந்தாங்க, நம்மளோட இந்திய உணவு கழகம் எப்போ கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அக்டோபர் 16 பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அக்டோபர் 20 என்னன்னா தேசிய ஒற்றுமை தினம். தேசிய ஒற்றுமை தினம். ஸோ ஒற்றுமை தினத்தை படிக்கும்போது என்னன்னா இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தி படிக்கணும். என்ன படிக்கணும்? வல்லபாய் பட்டேல் பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா ஒற்றுமைக்கான சிலை வரும். ஸோ அது எந்த நதிக்கரையில இருக்கு, அது எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்றத படிக்கணும். ரெண்டாவது வல்லபாய் பட்டேலோட முக்கியமான இந்த நாடு இணைத்தது, இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கிறது, இதெல்லாம் என்ன ரீசனுக்காக அழைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அதையும் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிடணும். ஸோ அக்டோபர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இதை மட்டும் கண்டிப்பா இந்த ஏரியா மட்டும் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவம்பர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நவம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா நவம்பர் 5 என்னன்னா உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். ஏன் இதை எடுத்துக்கோனா, சுனாமியை பத்தி நம்ம புக்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. பேரிடர்கள் வரும், இதுல வரும், பேரிடர்கள் பத்தி வரும்போது எந்த மாதிரிலாம் பேரிடர்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு, செர்னோபில்லா இருக்கட்டும், போபால் விஷவாயு தாக்குதல் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னால வந்தது, இதனால எவ்வளவு பாதிப்புகள் நடந்தது, எங்க நடந்தது, எந்த வருஷம் நடந்தது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுபோக சுனாமி அப்படின்றது அதோட விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அது எம்மொழி சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த வருஷம் இந்தியாவில் ஓவராலா உலகத்துல 2004 வந்திருக்கும், அது என்ன நாள், எதனால இந்த ஏற்பட்டுச்சு, இந்தியாவில் எந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க, அந்தமான் நிக்கோபார்ல அந்த ஆடு மேய்க்கிற பசங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தேடி படிக்கணும். ஸோ நவம்பர் 5 பொறுத்த வரைக்கும் உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம். அரசியலமைப்பு தினம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஃபுல்லாவே படிச்சுக்கணும். எப்போ உருவாக்குனாங்க, வரைவுக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்றத அதுல இருந்து ஆரம்பிக்கணும். எங்க ஹிஸ்டரி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1934 இருந்து ஆரம்பிக்கணும். 1934 இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. எம்என் ராயில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஓவராலா சொல்லியிருப்பாங்க, அங்க இருந்தே நீங்க கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் 1946 அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழுக்களை ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னென்ன குழுக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மொத்தம் எத்தனை திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்டடா படிச்சிருக்கேன். நான் ஏன் என்ன படிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய லென்த்தான ஒரு வீடியோ ஆயிடும். ஒவ்வொன்றுக்கும் நான் இப்போ சொல்றேன் நவம்பர் 26 இந்த ஹிஸ்டரி ஃபுல்லா நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கே எனக்கு ஒரு 1/2 ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் நான் ஒவ்வொரு இது சொன்னேன்னா ஒரு 1/2 வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான், இதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கன்னு தான் நான் இப்போ சொல்றேன். புதுசா உங்களை என்ன செய்யலாம், படிக்க சொல்லவே இல்லை, இதை ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றேன். இல்ல நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் சொல்ற அந்த கொஸ்டின் ஏரியா வச்சும் கொஞ்சமா ஓரலா ரீடாச்சும் பண்ணிட்டு போயிடும். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நவம்பரை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் முக்கியமானது. இதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னது எய்ட்ஸ் தினம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல ஒரு முக்கியமான இது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சோதனை பண்ணுவாங்க, உறுதிப்படுத்துறதுக்கு என்ன சோதனை பண்ணுவாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் எப்ப கண்டுபிடிக்கிறது, இந்தியாவில் எந்த மாநிலத்துல முதல்ல எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிச்சாங்க, எய்ட்ஸ் நோய்க்கான காரணி என்ன, HIV வைரஸ்னா என்ன, அதுக்குள்ள அப்ரிவேஷன் என்ன, இந்த வைரஸ் எதனால பாதிப்பு ஆகுது, ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன, இது எல்லாமே கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸ்ல இருந்து மேக்சிமம் எய்ட்ஸை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் டிசம்பர் 5 என்னது உலக மண் தினம். ஸோ மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்திய காலநிலையில வந்துடும், ஜியாகிரபில வந்துடும். ஸோ மண் தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எத்தனை வகையான மண் இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான மண் இருக்கு, 5 வகை நிலங்கள் என்ன, கண்டங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா என்னென்ன எங்கெங்க விளையுது, எந்த மண்ணுக்கு எந்த பயிர் சூட் ஆகும், பரப்பளவுல எந்த மண் அதிகமா இருக்கு, ஒவ்வொரு மண்ணும் எப்படி உருவாகுது. அப்ப உருவாகும் போது இதுல என்ன வந்துடும்னா பாறைகள் வந்துடும். ஸோ பாறைகள் இருந்துதான் மண் உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு பாறைகளும் பார்க்கணும். தீப்பாறைகள் என்ன, உருமாறை பாறைகள் என்ன, ஸோ அந்த ஹிஸ்டரியும் நம்ம என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். ஓவரலா ரீட் பண்ணி விட்டுறோம். எதுல இருந்து என்ன மண், எத்தனை சதவீதம், எது அதிகமான இந்தியாவில எந்த மண் அதிகமா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பாத்துரும்.
நெக்ஸ்ட் டிசம்பர் 10 என்னது மனித உரிமைகள் தினம். ஸோ ஒரு முக்கியமான ஏரியா என்னன்னா இது ஒரு முக்கியமான ஏரியா. மனித உரிமைகள் தினம் அப்படின்றது முக்கியமான தினம். எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது? மனித உரிமைகள் தினம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றது, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, மாநில மனித உரிமை ஆணையம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓவராலா மனித உரிமைகள் எந்த ஐநாவால எப்ப அங்கீகரிக்கப்பட்டது அந்த வருஷமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ முக்கியமான இயர்ஸ், இதோட மெம்பர்ஸ் இப்போ தேசிய அளவுல இருக்காங்களா, எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, ரிட்டையர்டு ஜட்ஜ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த உறுப்பினருக்கான தகுதிகள் என்ன, இப்ப மாநில மனித உரிமை ஆகும்னா எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது, அவங்களுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான இது. நெக்ஸ்ட் டிசம்பர் 24 அப்படி என்னன்னா தேசிய நுகர்வோர் தினம். தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம். ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத மெயினா மட்டும் பார்த்துட்டா போதும், வேற ஒன்றும் பெருசா தெரியல. நுகர்வோர் பத்தி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, ஐ திங்க் 7th இருக்குன்னு நினைக்கிறேன் நுகர்வோர் பத்தி. ஸோ அது முக்கியமா நீங்க படிச்சுக்கணும். ஸோ நுகர்வோர் பத்தி படிக்கும்போது அப்படின்னா எதுல வரும், எக்கனாமிக்ஸ்ல வந்துடும். ஸோ அது ரிலேட்டடா நம்ம என்ன படிக்கணும் நுகர்வோர் பத்தி அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா, ஒரு ப்ராடக்ட் எந்த மாதிரி வெளில வருது அப்படின்னா, இப்போ நுகர்வோர் பத்தி படிக்கும்போது என்ன, முதல்நிலை தொழில் என்னது, முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், இதுல ஒவ்வொன்றா படிக்கணும். உற்பத்தி துறையை பத்தி படிக்கணும், எதுக்கு என்ன டாக்ஸ் போடுறாங்க, வரிகளும் இதுல கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும், வரிகள் பண்றாங்கன்னா ஒரு கஸ்டமர் எந்த மாதிரிலாம் டாக்ஸ் பே பண்ணணும், டைரக்ட் டாக்ஸ் எதுக்கு பே பண்ணுவாரு, இன்டைரக்ட் டாக்ஸ் எதுக்கு பே பண்ணுவாங்க, அதாவது நேர்முகவரி மறைமுகவரி எதுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் என்ன சொல்லலாம் மொத்தமா படிச்சிடணும். நெக்ஸ்ட் டிசம்பர் 28 என்னது, காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் பத்தி படிக்கும்போது முக்கியமான மாநாடுகள் படிச்சுக்கணும். என்ன படிக்கணும், மாநாடுகள் படிச்சுக்கணும். அந்த மாநாடுகளை யாராவது தலைமை தங்கியிருப்பாங்க, எந்தெந்த வருஷம் என்னென்ன மாநாடுகள் நடைபெற்றிருக்கும், எந்த வருஷம் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குறைந்த வயதுல யார் தலைவராக இருந்திருக்காங்கன்னா பெண் தலைவர்களாக, முதல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் தலைவர் யாரு, அதிக நாள் தலைவராக இருந்த பெண் யாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், தேடி படிக்கணும். முதல் காங்கிரஸ் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது, எப்ப காங்கிரஸ்ல பிளவுகள் ஆச்சு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன இதை படிச்சுக்கணும். இதை படிச்சீங்கன்னா ஓரளவு என்னது ஐஎன்எம் கவர் ஆகும். ஐஎன்எம் கவர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், விவேகானந்தர், அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரெண்டு பேருமே முக்கியமானவங்க. அது போக வேற எதுவும் முக்கியமானது இருக்கு அப்படின்னா ஜனவரி 9 என்னது, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம காந்திஜி சொல்லும் போது இதெல்லாமே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஜனவரி 12 சொல்லிட்டோம், நேதாஜி பத்தி சொல்லிட்டோம், ஜனவரி 23. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா ஜனவரி 24. ஸோ ஜனவரி 24 ஏன் முக்கியமானது, தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஆல்ரெடி நம்ம சர்வதேச பெண் குழந்தைகள் எப்ப பார்த்தோம், அக்டோபர் 11 பார்த்தோம். இது தேசிய பெண் குழந்தைகள் ஜனவரி 24. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது அக்டோபர் 11, இது என்னது ஜனவரி 24. ஸோ இது முக்கியமானது. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போ, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்போ, அதெல்லாமே கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஜனவரி 25 வாக்காளர் தினம். வாக்காளர் தினம் இருக்குல்ல முக்கியமானது. ஸோ இந்த எலெக்ஷன் வருதுன்னா, இந்த எலெக்ஷன் எத்தனாவது எலெக்ஷன், இதுக்கு முன்னாடி எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு, யார் மெஜாரிட்டியா இருந்திருக்காங்க, லாஸ்டா யார் பிரதமர் ஆனாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். எலெக்ஷன் இப்ப ரிசல்ட் June 4 தான் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன் எத்தனை கட்டமா நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி குறைந்த பக்கம் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு, அதாவது குறைந்த நாட்கள் எத்தனை எலெக்ஷன் இருக்கு, முதல் பொது தேர்தல் சுதந்திரத்துக்கு முன் எப்ப நடந்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்ப நடந்தது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்போ வாக்குரிமை கொடுத்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான மொத்தமா பார்க்கணும். ஸோ இது வெறுமனே இதோட மட்டும் நிற்கக்கூடாது. இது போக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யாரை பார்க்கணும், பிரதமர்களோட லிஸ்ட் பார்க்கணும். ஏன்னா பிரதமர்கள் கொடுத்து யார் எந்த வருஷம் இருந்தாங்களோ ஒரு பொறுத்துவ கூட கேட்டலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கணும். ஸோ அதனால இது நம்ம முக்கியமானது. வாக்காளர் தினம் அப்படின்றது சாதனமானது. 2024 இதோட இது தீம் என்னன்னு படிச்சுக்கணும். அதாவது நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோ அப்படின்னு ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னன்னா ஜனவரி 26 சர்வதேச சுங்க தினம். சர்வதேச சுங்க தினம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டாக்ஸ் வருது, சுங்கங்கள். இப்ப நம்ம ரீசெண்டா என்னன்னா டோல்கேட்ல அதிகமான பிரச்சனைகள் வருது.
டோல்கேட்ல எதுக்கு நாங்க இவ்வளவு காசு கட்டணும், ரோட் டாக்ஸ் நாங்க ஆல்ரெடி கட்டுறோம், அப்படி மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த இஷ்யூஸ் வர்றதுனால சுங்க தினம் சுங்க தினம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது ஜிஎஸ்டி அதுவும் படிச்சுக்கோங்க, வேல்யூ ஆடட் டாக்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. வேட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டி எந்த வருஷம் கொண்டாங்க, இது எல்லாமே என்ன செஞ்சணும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஜனவரி 30 ஆல்ரெடி நம்ம சொன்னோம், காந்திஜியை பத்தி சொல்லும் போதே இதெல்லாமே சொல்லிட்டோம். ஸோ ஜனவரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பிப்ரவரி. பிப்ரவரியில முக்கியமானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிப்ரவரி மாசம் என்ன வருது பஸ்னா, ஃபர்ஸ்ட் உலக பருப்பு தினம். பிப்ரவரி 10 உலக பருப்பு தினம். இது ஏன் நான் உலக பருப்பு தினம் அப்படின்னு சொல்றேன்னா, ரீசெண்ட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா சிறுதானியங்களோட விலைகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கு, அளவுக்கு அதிகமா ரேட் ஏறிட்டே இருக்கு. வெங்காயமா இருக்கட்டும், தக்காளிமா இருக்கட்டும், அன்றாட நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ற ஒவ்வொரு தினசரி பொருட்களும் ரேட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ரேட்டு அதிகமா ஏறிருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எங்க போய் நிற்கும் அப்படின்னா, இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா வேளாண்மையில போய் நிற்கும். வேளாண்மை. அப்ப வேளாண்மை பத்தி படிக்கும்போது என்னன்னா, பாப்புலேஷன் போகும், மக்கள் தொகையும் இது பாதிக்கும். ஸோ மக்கள் தொகை இருக்கிறதுனாலதான், பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் வேளாண்மை உற்பத்தி பொருட்கள் கம்மியா இருக்கு. அப்ப அந்த ப்ராடக்ட் கம்மியா இருக்கிறதுனாலதான் அதோட விலைவாசி அதிகமாகுது. உற்பத்தி குறையும் போது என்ன, விலைவாசி அதிகமா தான் இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ உலக பருப்பு தினம் பத்தி எதுக்கு மெயினா சொல்றோம் அப்படின்னா, எந்த வருஷம் சர்வதேச உலக பருப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லிப்பாங்க, இப்ப 2016. அதுபோல சிறுதானிய ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டுகளும் சர்வதேச ஆண்டுகள், ஒட்டக ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கு. இப்ப 2023 என்ன, 2024 என்ன, இதற்கு முன்னாடி வரைக்கும் எது முக்கியமான ஆண்டுகள் அப்படின்றது இந்த சர்வதேச ஆண்டுகளை பத்தி நாம படிச்சுக்கணும். அது போக இந்த வேளாண்மை பொருட்கள் உற்பத்திக்கு குறைவா காரணம் என்ன, விலைவாசி உயர்வுக்கு காரணம் அப்படின்றத ரீசெண்டா நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம், ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 13 பிப்ரவரி 13 என்னன்னா தேசிய மகளிர் தினம். தேசிய மகளிர் தினம், அதாவது 2 இருக்கு. ஒண்ணு மார்ச் 8 அப்படின்றது என்னது, உலக மகளிர் தினம் வரும். இது தேசிய மகளிர் தினம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, எது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆல்ரெடி சொன்னதான், பெண்களுக்கான பாதுகாப்புக்கான என்னென்ன சட்டங்கள் ஏற்றிருக்காங்க, உலகின் முதன்மையான பெண்கள், இந்தியாவின் முதன்மையான பெண்கள். ஸோ அவங்க எல்லாமே நாம என்ன செஞ்சுக்கணும், ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணிருக்கணும். அவங்களாம் கொஸ்டின் ஏரியா, அவங்கள பத்தி கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுவுமே மேக்ஸிமம் 7th புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த 7th புக்கை நல்லா படிச்சிட்டீங்கனால பெண்களை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 8th கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெண் எந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு பாலியல் ரீதியா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, எந்த மாதிரி அனலைஸ் பண்றது, பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அது ரிலேட்டடான சட்டங்களும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பிப்ரவரி 21 என்னது 21, இது என்னது, தாய்மொழி தினம். தாய்மொழி தினம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தாய்மொழி தினம் படிக்கும் போது நம்ம மொழி ரிலேட்டடான உள்ள இது பார்த்துக்கணும். இந்தியா வந்துட்டு எப்போ மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சிருப்பாங்க, எந்த வருஷம் முதல் மாநிலம் எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது, தமிழ்நாடு எப்ப மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணமான யாருன்னா இந்த ஒரு மொழி வாரி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்றதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்றத பார்க்கணும். அது போக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அட்டவணையில கொடுத்துருக்காங்க மொழிகளை பத்தி. அதே மாதிரி பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அட்டவணையில என்ன கொடுத்துருக்காங்க, பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேணும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 28 என்னது, அறிவியல் தினம். ஸோ இந்த அறிவியல் தினத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் அறிவியல் தினம் மட்டும் கிடையாது, ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த அறிவியல் தினத்தை வரதுனால என்னன்னா, சந்திரயான் 1, 2, 3 அந்த மாதிரி சீரீஸ்ல வர்றது, ககன்யான் திட்டம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான சயின்ஸ் அண்ட் டெக் அந்த ரிலேட்டடா புதுசா எதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஏதாச்சும் நிறைய பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். நோபல் பரிசு யாரும் இந்தியாவில வாங்கியிருக்காங்களா, சர் சி வி ராமன் எந்த வருஷம் நோபல் பரிசு வாங்கினாரு, அவர் எப்போ விருதுகள் வாங்கினாரு, பாரத ரத்னா அந்த மாதிரி எதுவும் விருது வாங்கியிருக்காரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், பார்க்கணும். அதனாலதான் இந்த முக்கியமான நாளா சொல்றோம், எது இந்த பிப்ரவரி 28. ஸோ இது எல்லாமே புக்ல தான் இருக்கு. இதை சொல்ற விஷயங்கள் எல்லாமே புக்ல கவர் ஆகுது. அதை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இதெல்லாம் கொஸ்டினா வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் எடுப்பாங்க, வெறுமனே கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மார்ச். என்ன பார்க்க போறோம், மார்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உலக வனவிலங்கு தினம். என்னது, உலக வன விலங்கு தினம். ஸோ இது ஒரு முக்கியமான, இப்போ ரீசெண்டா சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. உலக வனவிலங்கு எப்போ முத சென்செக்ஸ் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ
எந்த வருஷம் எடுத்தாங்க, யானைகள் எத்தனை இருக்கு, யானைகள் எங்க கம்மியா இருக்கு, புலிகள் எங்க இருக்கு அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டா நிறைய நியூஸஸ் வந்துச்சு. நிறைய இப்ப பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்துட்டு ரோட்டுக்கு வருது, இதுக்கு காரணம் என்ன, இது ஜென்ரல் டேர்மா உள்ள கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். ஸோ அது முக்கியமானது. அதுக்கப்புறம் என்னது மார்ச் 8 ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், சர்வதேச மகளிர் தினம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மார்ச் 15 ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம், தேசிய நுகர்வோர் உரிமை தினம் பத்தி சொல்லிப்போம். இது உலக நுகர்வோர் உலக நுகர்வோர் உரிமை தினம். ஸோ அதே தான் இதுலயும் வரும். அதுக்கப்புறம் மார்ச் 21 காடுகள் தினம், காடுகள் தினம். அதுக்கப்புறம் தண்ணீர் தினம். ஸோ இது எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காசநோய் தினம் மார்ச் 24. ஸோ இதெல்லாமே முக்கியமானது, இதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும். காசநோய் வருதுன்னா காசநோய் யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, யாரு முதல்ல கண்டுபிடிச்சாங்க, காசநோய் யாரு முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு என்ன செய்யணும், முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் பார்க்கணும். அதுக்கான தடுப்பூசி கொண்டு வந்திருக்காங்களா, காசநோய் இந்தியாவில் எப்போ ஒழிக்கப்பட்டது, இல்ல ஒழிக்கப்படுறதுக்கான நடவடிக்கை எப்போ டார்கெட் வச்சிருக்காங்க, 2030 வச்சிருக்காங்களா, 27 வச்சிருக்காங்களா, 47 வச்சிருக்காங்களா, எப்போ காசநோய் ஒழிக்கப்படும் அப்படின்னா என்ன டார்கெட் வச்சிருக்காங்க, இந்த காசநோய்க்கான சிம்டம்ஸ் என்ன, பாக்டீரியா என்ன, பாக்டீரியா ரிலேட்டடான நோய்கள் என்ன, வைரஸ் என்ன, வைரஸ் ரிலேட்டடான நோய்கள். ஸோ ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடா நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வானிலை தினம் 23 கொண்டாடிப்பாங்க. ஸோ வானிலை பத்தி நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. முன்னாடி விட இப்ப தென்மேற்கு பருவமழை காற்றுகள் வந்துட்டு தென்மேற்கு பருவமழை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% என்னமோ அதிகமாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலா இந்த இதுல வராது, ஏன்னா இது மே மாசத்துல வந்து நம்ம ஏப்ரலோட போதும், ஏப்ரலுக்கு முன்னாடி உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ மார்ச்சை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் லாஸ்டா என்ன பார்க்க போறோம், ஏப்ரல் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம், உலக சுகாதார தினம். ஸோ இது ரொம்ப முக்கியம். மெடிக்கல் இந்தியாவில் மெடிக்கலை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர்ல்டு லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்தியா தமிழ்நாடு லெவலில் தெரிஞ்சுக்கணும். சுகாதாரத்துல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியாவில், அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஏப்ரல் 13 என்னது, ஜாலியன் வாலாபாக். ஸோ ஒரு முக்கியமானது, இந்த நிகழ்வு எப்ப நடந்தது, இது எங்க நடந்தது, இதற்கு காரணம் என்ன, இந்த 1919 வேற ஏதாச்சும் நிறைய நிகழ்வு நடந்திருக்கா. ஸோ அந்த ஏரியா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஏப்ரல் 14 அம்பேத்கர். கண்டிப்பா அம்பேத்கர் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால அம்பேத்கர் எப்போ வந்துட்டு பாரத ரத்னா விருது வாங்கினாரு, அவர் வேற என்ன பட்டங்கள் அமைப்பு, எந்த வருஷம் என்ன பட்டங்கள் வாங்கினாரு, எங்க பிறந்தாரு, என்ன மாதிரி இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்றது முக்கியமானது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 21 என்ன அப்படின்னா தேசிய குடிமை பணிகள் தினம், தேசிய குடிமை பணிகள் தினம் ஒரு முக்கியமானது. ஏன் அதை பத்தி சொல்றேன்னா ரீசெண்டா நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ நிறைய எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன வரும் அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். என்ன படிக்கணும் அப்படின்னா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பணிகள் இருக்கு, என்னென்ன குரூப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத. அது போக என்னன்னா எஜுகேஷன் எப்போ இந்தியாவில கொண்டு வந்தாங்க, இந்த ஆணையங்கள்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க, யூபிஎஸ்சி எப்போ ஆரம்பிச்சாங்க, டிஎன்பிசி எப்போ ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம செஞ்சுக்கணும், படிச்சிருக்கணும். எந்தெந்த எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, யாரு அதுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரு அப்படின்றத தேடி படிச்சிடணும். அதுக்கப்புறம் 22 என்னது, பூமி தினம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஜியாகிரபில சொன்னதான் பூமியை பத்தி நம்ம ஆக்சுவலா டிஎன்பிசி இதுல அந்த அளவுக்கு கொடுக்கல. இதை பத்தி நீங்க அந்த கோள்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன கோள்கள் இருக்கு, அந்த கோள்களோட சிறப்பு பெயர்கள் அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். பேசிக்ஸா எந்தெந்த கோள்கள் என்னென்ன பேர்ல அழைக்கப்படுகிறது அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் முக்கியமானது, என்னது முக்கியமானது. ஸோ அதுல நிறைய படிச்சுக்கோங்க. கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நடக்குது, இந்தியாவில் எத்தனை நடக்குது, ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க. ரெண்டுமே நாளும் போட்டக்கூடாது. தமிழ்நாட்டில் 6னா அடிஷனலா 2 என்ன நாள்ல கொண்டாடுறாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ ஓவராலா இதை மட்டும் கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளவுதான் நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியது. இந்த 8 நாள் இதை மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி படிச்சுங்க. ஈஸியா ஒரு 75 கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு 60 கொஸ்டின் நம்ம போட்டுடலாம். 75க்கு 60 போட்டுடலாம். இந்த ஏரியா மட்டும் படிச்சுன்னா கண்டிப்பா இதுதான் கொஸ்டின் ஏரியா. மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டேன், முக்கியமான ஏரியா மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பா ஓரளவு ரீட் பண்ணிருங்க. நீங்க எல்லாமே படிச்ச விஷயங்கள், அதனால திரும்ப படிச்சிருங்க. இது போக நம்ம பாலிட்டியில என்ன அடிஷனலா படிச்சுக்கணும் அப்படின்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. செலக்டடா படிங்க, எல்லா ஆர்டிகளும் நமக்கு தேவையில்லை. 1 to 51A 1 to 51A நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். 1 to 51A வரைக்கும் கண்டிப்பா படிச்சாகணும். 1 முதல் 51A இது வரைக்கும் கண்டிப்பா படிச்சாகணும்.
அதுக்கப்புறம் நீங்க செலக்டடா படிக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா நிதி பத்தி படிக்கணும். நிதி அதாவது 269, அதுக்கப்புறம் 271, 343, 324, 325, 352, 356, 360. அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னா ஆளுநர் ஆளுநர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆளுநர் பற்றிய ஆர்டிகல்ஸ். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் பற்றிய ஆர்டிகல்ஸ். அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் கூட வேண்டாம். பிரதமருக்கான அதிகாரம் அந்த 78 அந்த ரிலேட்டடா வருங்களா, அமைச்சர்கள் அந்த மாதிரி வரும். 78 ஒரு முக்கியமான ஆர்டிகல். அதுக்கப்புறம் 76 ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகல்ஸ் படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் 280 ஒரு முக்கியமான ஆர்டிகல். பஞ்சாயத்து ராஜ் அந்த அதை பத்தி வரும். 243 ஏகே அந்த இது வரும். எது எலெக்ஷனுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல எலெக்ஷன்ஸ்க்கு எது வரும், ஏ வருமா கே வருமா அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். பகுதி அட்டவணைகள் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதுவும் ஓரளவு ரிவிஷன் பண்ணிருங்க. ஸோ இவ்வளவுதான் ஓவராலாக கொஸ்டின் சரியா. இது போக பாலிட்டியில வேற என்ன அடிஷனலா கேட்கலாம் அப்படின்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அடிஷனலா கேட்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர்கள் யாரு, குடியரசுத் தலைவர்கள். ஸோ இந்த குடியரசுத் தலைவரோட ஆர்டர் கேட்கலாம். என்ன கேட்கலாம், ஆர்டர். யாரு எத்தனாவது குடியரசுத் தலைவர், யாரு எத்தனாவது குடியரசுத் தலைவர். இப்ப 4வது குடியரசுத் தலைவர் யாருன்னா கேட்டா என்ன சொல்லுவீங்க, வி கிரி. இதுல நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம ஷார்ட்கட்ஸ் இப்போதைக்கு சொல்ல முடியல. ஸோ அடுத்த வீடியோல ஏதாச்சும் டைம் கிடைச்சா சொல்றேன். இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குடியரசுத் தலைவர் பத்தி ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தனியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு அதை ஷார்ட்கட் சொல்லி தரேன். இப்ப 4 வருதுன்னா 4 எடுத்து வருதா, அப்ப கிரி வருது. அப்ப 6 எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். 6 நீளமா இருக்கும். அப்ப நீளம் சஞ்சீவி ரெட்டி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. 8னா வெங்கட்டு, 8 அப்படின்னா வெங்கட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தசாவதாரம் அப்படின்னா 10, அப்ப நாராயணன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தசாவதாரம் அப்படின்றது 10 அவதாரம், நாராயணன் அப்படின்றது பெருமாள் ஒரு 10 அவதாரம் இருப்பது, அதனால தசாவதாரம் நாராயணம் 10. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஸோ அது நீங்க வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். இவ்வளவுதான் ஓவராலா நீங்க குரூப் ஒர்க் தான் படிக்கணும். இதை மட்டும் படிச்சு போயிருங்க. இதை படிக்காம மட்டும் போயிடாதீங்க தயவு செஞ்சு. ஜிகே பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆல்ரெடி எல்லாருமே பக்காவா படிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓவராலா லாஸ்ட் நடந்த தமிழ் டெஸ்ட் கூட எல்லாருமே ஆவரேஜா ஒரு 95ல இருக்கு. ஆவரேஜா 95 இருக்குங்க. நீங்க இதை கூட ஒரு +or-2 தான். 95 இருக்குன்னா 97 ஆகலாம், இல்ல 93 ஆகலாம். +or-2 தான். ஸோ அதுக்கு கீழேயும் வராது, அதுக்கு மேலேயும் போகாது. கன்ஃபார்மா அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் இதுதான். நம்ம அடுத்து ஒரு டெஸ்ட் ஒன்று என்ன கனெக்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். எப்போ, ஜூன் 5. ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் எடுப்போம். கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இந்த பேட்டர்ன்ல தான் அனலைஸ் பண்ணி எடுக்க போறோம் கொஸ்டினை. இந்த கொஸ்டின் எடுக்கல. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் கொஸ்டின் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்போனா நம்ம ஜூன் 5 ஒரு ஃபுல் டெஸ்ட் கனெக்ட் பண்றோம். ஸோ முக்கியமான டெஸ்ட், கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் இருந்ததுன்னா கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் தான் கண்டிப்பா கொடுப்பேன். ஏன்னா தமிழ் ஆல்ரெடி நம்ம அதுக்கு மீறி கொஸ்டின் எடுக்க முடியாது. தமிழை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் கொஸ்டின். அதை தாண்டி நல்ல கொஸ்டின் எடுக்கவே முடியாது. நீங்க வேற எங்கேயாச்சும் நல்லா கொஸ்டின் எடுத்தோம்னா அதை கூட சென்ட் பண்ணுங்க. அதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி கூட உங்க கொஸ்டின் எடுத்தேன். ஆனா நம்ம கொடுத்த கொஸ்டின் கண்டிப்பா அதை தாண்டி நல்ல கொஸ்டின் எடுக்க முடியாது. அவ்வளவுதான் தமிழை பொறுத்த. ஜிகே பொறுத்த வரைக்கும் 54 கொஸ்டின். எதுல, ஆர்ட்ஸ்ல ஒரு 54, சயின்ஸ்ல 14 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் 7, மேக்ஸ் 25. ஸோ மொத்தம் ஓவராலா 200 கொஸ்டின் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஃபுல்லா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க யார் வேணாலும் அட்டெண்ட், ஓப்பன் டெஸ்ட் தான், ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ எல்லாரும் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.